குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது கிரேட் 11 oil சயின்ஸ் பேப்பர், அதாவது மினிஸ்ட்ரியால் வெளியிடப்பட்ட பேப்பர். ஏற்கனவே இதில் நான் பார்ட் 1 இந்த சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கிறேன், மேத்ஸும் போட்டிருக்கிறேன், மற்றது மேத்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன், மற்றது சயின்ஸ்ல பார்ட் 1 போட்டிருக்கிறேன். இன்றைக்கு பார்ட் 2 இருக்கிறேன். ரைட், பாட்டுவா பார்ப்போம். இப்ப இந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிய வேணும் என்னது, அதாவது சூழல் தொகுதி மாசடைகிற விதம் எவ்வகையாக என்னென்ன விதத்தால மாசடையலாம், என்னென்ன இதுன்னு சொல்லி உங்களுக்கு இதுல ஒரு என்னது நகரமயமாக்கல் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணின ஒரு படம் தான் இதுல உங்களுக்கு தந்துருக்குது. ஆகவே என்னென்னத்தால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு சொல்லி, ரைட்? அப்ப இதுல உங்களுக்கு பார்க்க தெரியும், முதலாவது ஏன்றது என்னது, பச்சை நிற நீர்நிலை. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், பச்சை நிறமான நீர்நிலைன்னு சொன்னா என்ன காரணம், அதுல அல்கா வளர்ந்துருக்குது என்ன. ஓகே, அல்கா வளர்க்கறத இப்ப நாங்க என்ன செயற்பாடு சொல்ல போறோம், நைட் போஸ்ட்மையாக்க மாட்டோம், ஏற்கனவே நாங்க படிச்சுனாங்க. அதே மாதிரி என்னது, மஞ்சள் நிறம் சார்ந்த ஒளி ரசாயன தூமம் அஸ்மாக், அதாவது என்னது கொஞ்சம் இந்த கொரோனா டைம் கொஞ்ச காலத்துக்கு முதல், அதாவது எங்களுக்கு என்னது எங்களோட ஸ்ரீலங்காலேயே இப்படி ஒரு பிரச்சனை வந்தது. என்ன, ஒரே புகமூட்டமா பனிமூட்டமா சுவாசிக்கிறது பிரச்சனை, பேருக்கு என்னது சுவாசத்துல பிரச்சனை, அப்படியெல்லாம் எங்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு முதல் இந்த பிரச்சனை வந்தது. ரைட், அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, ஓகே. ஆகவே அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா அழிவடை நிலையுள்ள செலவைக்கல். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், செலவைக்கல் அதாவது அது அழியுதுன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன இருக்கும், அது கல்சியம் கார்பனேட் ஆக்கப்பட்டது. ஆகவே அதை கரையுதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம், அமிலம் ஏதோ பட வேணும், அமிலத்தால கரையும். அப்ப அமிலத்தால கரையும்னு சொன்னால் எங்களுக்கு என்னது, ஒரு அமிலம் என்ன பெஞ்சிருக்க வேணும். ஓகே, அப்ப அதோட ரிலேட்டடா தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம், என்ன வகையான சூழல் இந்த பிரச்சனைக்கு என்னென்னு பார்த்து கொள்ள வேணும். ரைட், அப்ப உங்களுக்கு தெரியும் அமிலமலை காரணமான வாயுக்கள் தெரியும். பாப்போம் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. உறவில் ஏபிசி காட்டப்பட்டுள்ள தோட்டப்பாடுகளுக்கு ஏதுவாக அமையும் சூழல் பிரச்சனைகள் மற்றும் அதற்கு காரணமாய் அமைந்த ரசாயன பேதங்களை குறிப்பிட்டு பின்வேறு மற்ற வெற்றிடங்களை நிரப்புக. இப்ப முதலாவது சூழல் பிரச்சனை என்னது, இது பச்சை நிற நீர்நிலை உருவாகிறது அல்காகிறது. அந்த பிரச்சனை என்னது, நட்பூசணையாக்கம். ஆகவே நட்பூசணையாக காரணமாக அமைந்தது எது, அயன்கள். என்னென்ன அயன்கள், ஒன்று பாஸ்பேட் அயன் PO4, என்னது PO4 3-, ரைட். ஒன்று PO4 3-, அடுத்தது என்ன அயன், நைட்ரேட் அயன், அதாவது பாஸ்பேட் அயனும் அடுத்தது நைட்ரேட் அயனும் NO3. ஓகே, NO3-. இது PO4 3-, ரைட். அடுத்தது ரெண்டாவது அவனி அதுல தந்திருக்கிறான். அப்ப ரெண்டாவது சூழல் பிரச்சனை என்னது, ஒளி ரசாயன தூமம். ரைட், அப்ப அதுக்கான என்னது, நைட்ரஜன் ஆக்சைடாக இருக்கும். அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் சேர்வைகளும் இதுக்கு காரணமாக இருக்கும். என்ன, ரைட். அடுத்தது மூன்றாவது என்னது, இது கரைதல் சொன்ன என்ன காரணம், அமிலமழையாக இருக்கும். ஆகவே மூன்றாவது சூழல் பிரச்சனை என்னது, அமிலமழை. ஓகே, அதில் எழுதி கொள்வீங்கள், என்னது அமில மழை என்று எழுதி கொள்ளுங்க. சரிதான பிள்ளைலாம், ஒண்ணு இது தமிழ் எழுதியல. ஓகே, நீங்க எழுதி கொள்ளுங்க. ரைட், அமில மழை. ரைட். இப்ப அதுக்கு காரணமா இந்த புரதங்கள் என்னது, அதாவது நைட்ரசன் நீரோட்சைடு NO2 வரலாமே. ஓகே, அது நீர்ல கரைஞ்சால் என்ன வரப்போகுது, நைட்ரிக் அமிலமாக காணப்படும். சரிதானே. அடுத்தது என்னது, கந்தக வீரோட்சைடு வரலாமே, SO2. சரிதானே, SO2 கந்தக வீரோட்சைடு. ரைட், ஏதாவது எழுதி கொள்ள முடியும். உருவில் காட்டப்பட்டுள்ள மீள் பிறப்பிக்கப்படக்கூடிய சக்தி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக. ஆகவே மீள பிறப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இதுல பாத்தீங்கன்னா தெரியும், எது சூரிய சக்தியை பயன்படுத்தி இந்த சோலார் பேனல் போட்டிருக்கிறாங்க, அதை பயன்படுத்தி என்னது லைட் எரியுது. ஓகே, ஆகவே என்னது மின்கம்பங்கள் என்னது அந்த மின் விளக்குகள் எரியறதுக்கு என்னது சூரிய படலை பயன்படுத்து, அதன் சந்தர்ப்பம். சரிதானே, ரைட். அடுத்தது நகர்வாழ் மக்களின் உடற்தகுதியை விருத்தி செய்வதற்காக நகர் திட்டமிடலின் போது பின்பற்றியுள்ள உபாயத்தை மேற்படி உருவின் அடிப்படையில் குறிப்பிடுக. அப்ப அவங்க என்ன செய்ய போறாங்க, இப்ப நகர்வாழ் மக்கள் உங்களுக்கு தெரியும் என்னது, இந்த பாருங்க என்ன செய்யறாங்க,
வாக் பண்றாங்களா? அப்ப அதுக்கு என்ன அமைக்கப்பட்டிருக்குது? நடைபாதை நடக்கிறதுக்காண்டி நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கு நகர்ப்புறங்கள்ல. ஓகே, நகர்ப்புறங்கள் நீங்க காலமழை பார்த்தா தெரியும். பின்னேரம் போனா தெரியும். என்னது எல்லாரும் வாக்கிங் போறது பார்த்திருப்பீங்க. ரைட். அடுத்தது, இது நகரில் இரவு வேளைகளை விட பகல் வேளையில் வளிமண்டல எண்ணோ உள்ளடக்கம் அதிகரித்து காணப்படுவது அவதானிக்கப்பட்டது. இதற்கான காரணம் ஒன்றை குறிப்பிடுக. ஆகவே இதுல பகல் டைம்ல பார்த்தாலும் எங்களுக்கு என்ன நடக்கும்? என்னது, தொழிற்சாலைகள் பகல்ல இயங்குறது கூட, அதே மாதிரி பகல்ல வாகனங்கள் கூட. ஓகே, ஆகவே அதுதான் காரணமாக அமையும். பகல் டைம்ல என்னது, வாகனங்களோட பாவனை கூட, தொழிற்சாலைகளோட பாவனைகள் கூட என்ன பிள்ளை. ஆகவே அப்ப அதுக்குரிய காரணம் ஒன்றை கொடுக்க நீங்க ஏதாவது ஒன்று எழுதி கொள்ள முடியும். அடுத்தது, நகர்ப்புறங்களுக்கு தனியார் வாகனங்கள் வருகையை குறைப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய உபாயம். ஓகே, அப்ப நகர்ப்புறங்கள்ல எங்களுக்கு என்னது, பார்த்தோம்னு சொன்னா எல்லாருமே என்னது, ஒரு கார் போகும். அந்த ஒரு கார்ல பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஆள் தான் இருப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு காரையும் பார்த்தீங்கன்னா செய்யும், அந்த ஒரு ஒரு கார்ல ஒரு ஆள் தான் இருப்பாங்க. ரைட். அப்ப அப்படியான இதுகளை பார்த்தோம்னு சொன்னால் என்னது, அதுக்கு பதிலாக ஒரு பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் பொழுது எங்களுக்கு நடக்கும் இவ்வகையான தனியார் வாகனங்கள் வருகையை குறைக்க முடியும். ஓகே, அதாவது பொது போக்குவரத்து பாவனைகள் அதிகரிப்பதன் மூலம் எங்களுக்கு என்ன நடக்கும், இதை குறைக்க முடியும். ஓகே, ஆகவே பொது போக்குவரத்து பாவனையை என்னது பயன்படுத்துதல். ஓகே, தனியார் வாகனத்துக்கு பதிலாக. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால், குறித்த ஒரு நாட்டில் ஆண்டொன்றில் பச்சை ஊட்டு வாயுக்கள் காணப்படும் விதம் பற்றிய தகவல்கள் இதுல காட்டி இருக்குது. ரைட். ஆகவே பிள்ளைகள் இப்படி இதண்டும் பொழுது உங்களுக்கு பச்சை ஊட்டு வாயுக்கள் என்னென்ன தெரிஞ்சிருக்க வேணும், அதுக்குரிய காரணங்கள். ரைட். இது அப்ப இது மட்டும்தான் உங்களுக்கு இது இல்ல, நீங்க இப்படி ஒன்று வரும் பொழுது இதோட ரிலேட்டடாக சேர்த்து மிச்சத்தையும் சேர்த்து படிச்சு கொள்ள வேணும். ஓகே, ஆகவே இந்த பேப்பர்ல இருக்கிறது அப்படியே உங்களுக்கு கோயிலுக்கு வரப்போகுது இல்லைன்னு. ஆகவே இது ரிலேட்டடா வந்தால் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், இதை அடிப்படையாக கொண்டு என்ன செய்ய மிச்சத்தையும் நீங்க படிச்சு கொள்ள வேணும். சரிதானே? ரைட். இப்ப குறித்த ஒரு நாட்டில் ஆற்றொன்றில் பச்சை வெட்டு வாயுக்கள் காணப்படும் விதம் பற்றிய தகவல்கள் இந்த வரவுல காட்டி இருக்குது. சரிதானே? இதுல முதலாவது, எங்கு அதிக அளவில் காணப்படும் வாயு யாதென்று கேட்டிருக்கு. ஆகவே இதுல கூடிய அளவில் வெளியிடப்படும் வாயு எது? அதாவது கார்பனீர் ஆக்சைடு வாயு. ஓகே, என்னது காணப்படும் வாயு எது? CO2 காணப்படும். சரிதானே? ரைட். அடுத்தது, பச்சை வெட்டு வாயு காலில் அதிக அளவில் பங்களிப்பு செய்துள்ள துறைகள் 2ஐ குறிப்பிடுக. ஆகவே இதுல கேட்டிருக்கு அதிக அளவில் பங்களிப்பு செய்யும். ஆகவே கூடுதலாக பங்களிப்பு செய்யறது இதுவாக இருக்கும். ஒன்று மின் உற்பத்தி, மற்றது போக்குவரத்து. என்ன? ஓகே, சுவட்டு எரிவுகளை பயன்படுத்தி அங்க அந்த வாயுக்கள் விடுவிக்கப்படுறது. ஓகே, மின்ன உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுறது. ஆகவே அதுகளுக்கு எல்லாமே எங்களுக்கு என்னது கூடிய பச்சை வெட்டு வாயு விளைவாக இருக்கும். ஆனால் அதோட கைத்தொழிலும் இருக்குது, அதுல ஒரு இது. ஓகே, அங்க கூடுதல் கேட்க நாங்க பிஏயும் கியூஏயும் கொடுத்து கொள்ள முடியும். அடுத்தது, மேற்குறிப்பிட்ட துறைகள் அதிக அளவில் பங்களிப்பு செய்வதற்கான காரணத்தை குறிப்பிடுக. ஓகே, ஆகவே என்னது, என்ன காரணம்? சுவட்டு எரிபொருட்கள பாவனை என்னது அங்க பயன்படுத்துறதாலதான் இந்த இது வெளியிடுறதுக்கு காரணமாக அமைந்து கொள்ளுது. ஓகே, அடுத்தது, விவசாயத்தை ஏதுவாக கொண்டு காணப்படும் எரியக்கூடிய வாயு ஒன்றின் அடிப்படையில் குறிப்பிடுக. இந்த வாயு மெதேன் வாயு. CH ஓகே, மெதேன் வாயு. அடுத்து, வட்டவரைவு ஒன்றில் சி என குறிப்பிடப்பட்டுள்ள கூட்டத்துக்குரிய வாயுவில் கார்பன் தவிர்ந்த. அப்ப சி என்னது என்னது? சி என்னது? CFC என்ன பிள்ளைகள்? குளோரோ புளோரோ கார்பன். என்ன? ஆகவே அப்ப CFC யார் காணப்படுது? குளோரோ என்றால் என்னது? முதலாவது குளோரின், அடுத்தது புளோரோ என்றால் என்னது? அடுத்தது புளோரின். சரிதானே? மற்றது கார்பன் நான் தந்திருக்கிறேன். சரிதானே? அடுத்தது, பீனா காட்டப்பட்டுள்ள பச்சை வெட்டு வாயு காழலை இழிவுளவாக்குவதற்கு
ஆலோசனை ஒன்றை முன்வைக்குக. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், பச்சை விட்டு வாயுக்களை குறைக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்து கொள்ள முடியும்? அதாவது மீள புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்களை பயன்படுத்துவதன் மூலம், சரிதானே? அதாவது மின் உற்பத்திக்கு நாங்க என்னது, அதாவது சுவட்டேர்வுகளை பயன்படுத்தி அதுகளை பயன்படுத்தி மின்ன உற்பத்தி செய்யற அதுகளை விட எங்களுக்கு மீள பிறப்பிக்கக்கூடியதுகளை பயன்படுத்தி மின்ன என்னது உற்பத்தி செய்வதன் மூலம் நாங்க என்ன செய்து கொள்ளலாம், இவ்வகையான காலல என்னது விளவிளவாக்கி கொள்ளலாம், பச்சை விட்டு வாயுக்களை விடுவிக்கிறது. சரிதானே? ஓகே, ரைட். அதாவது இயற்கையான இதுகளை பயன்படுத்தி நீர் சக்தியை பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, வெப்ப சக்தியை பயன்படுத்தி கொள்ளலாம், காற்று சக்தியை பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, ஒளிச்சக்தி. அப்ப இவ்வகையான மீள புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்களை பயன்படுத்தி, ஓகே, ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம், மின்னை உற்பத்தி செய்து கொள்வதன் மூலம் பச்சை விட்டு வாயு காலலை விளைவளவாக்கி கொள்ள முடியும். ஆகவே ஏதாவது நீங்க வந்து எழுதி கொள்ள முடியும். சரிதானே பிள்ளைகள்? ஆக அடுத்தது, வளிமண்டலத்தில் பச்சை விட்டு வாயுக்களின் செறிவு அதிகரிப்பதன் காரணமான ஏற்படக்கூடிய அடிப்படை சூழல் பிரச்சனை என்னது? பூகோள வெப்பமுறுதல். என்ன அதாவது என்னது? பூகோள வெப்பம் அடைதல், பூகோள வெப்ப முறுதலாக காணப்படும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால், இச்செயற்பாட்டு பாருங்க, ஒளித்தோப்பிற்கு கார்பன் டை ஆக்சைடு வாயு அவசியம் என காட்டுவதற்காக மாணவர் குழு ஒன்று செயற்பாடு ஒன்றை திட்டமிட்டனர். அதற்காக பின்வரும் பொருட்களை பெற்றுக்கொண்டனர். சரிதானே? இதுல ஊடு காட்டக்கூடிய 2 பொலித்தீன் பைகள் தந்திருக்குது. சிறிதளவு KO நீர், நூலிழை, 48 மணித்தியாலத்தில் வைக்கப்பட்ட சட்டை தாவரம். அப்ப இதுல முதலாவது, இச்செயற்பாட்டுக்காக KOH பதிலாக பயன்படுத்தக்கூடிய மற்றொரு ரசாயன பதார்த்தம் என்னத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம்? சோடியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்திக் கொள்ள முடியும். என்ன அதாவது NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. சரிதானே? NaOH யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது, 48 மணித்தியாலம் இருளில் வைக்கப்பட்ட தாவர உருவில் காட்டப்பட்டுள்ளது. இவ்வுருவில் AB ஆகிய தரப்பட்டுள்ள பொருட்களை பயன்படுத்தி என்னது ஒழுங்கமைப்பு வரைக சொல்லியிருக்கு. அப்ப நான் இதுலயே கீறிக்கொள்றேன். அப்ப இதுல என்ன நடக்க போகுது? 2 பொலித்தீன் பைகள். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இதையும் சுத்தி ஒரு பொலித்தீன் பைய கட்டிக்கொள்ளுவோம். ஓகே, இதையும் சுத்தி ஒரு பொலித்தீன் பைய கட்டிக்கொள்வோம். 2 பொலித்தீன் பை. சரிதானே? அடுத்து என்னது? இது ஒன்றுக்குள்ள நாங்க என்னத்தை போடலாம்? KOH போட்டுக்கொள்ளலாம். ஓகே, KOH நீர்க்கரசல். KOH எழுதிக்கொள்ளுங்க, நீர்க்கரசல். அடுத்து இதுக்கு என்ன போடலாம்? நோமன் தண்ணி ஊத்திக்கொள்ள முடியும், நீர் போட்டுக்கொள்ள முடியும். சரிதானே? இதுக்குள்ள பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசல் KOH, இதுல நீரை ஊத்திக்கொள்ள முடியும் இந்த பேக்குக்குள்ள. ரைட். சரிதானே? ரைட். வேற என்னது? அவ்வளவுதான் இதுல தேவை. ஓகே, அடுத்தது, பரிசோதனை தெரிவு செய்த தாவரம் இலை 48 மணித்தியாலங்கள் இருளில் வைக்கப்பட்டதற்கான காரணம். அப்ப ஏன் 48 மணி இருளில் வச்சிருக்க வேணும்? அதாவது எங்களுக்கு ஏற்கனவே தொகுக்கப்பட்ட மாப்பொருள் என்னது இல்லாம செய்வதற்காக. ஓகே, அப்ப ஏற்கனவே தொகுக்கப்பட்ட மாப்பொருள் வந்தால் எங்களுக்கு என்னது, இப்ப தொகுக்கப்பட்டிருக்க இல்ல முதலே தொகுப்பு எங்களுக்கு தெரியாது. என்ன ஓகே, கண்டுபிடிக்க. அப்ப ஏற்கனவே தொகுக்கப்பட்ட மாப்பொருள் அகற்றின பிறகுதான் நாங்க புதுசா செய்ய போறோம் பரிசோதனை. ரைட். ஆகவே ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட மாப்பொருள் என்னது அகற்றுவதற்காக. ரைட். சில மணித்தியாலங்களின் பின்னர் AB ஆகிய இலைகள் தாவரத்திலிருந்து வேறாக்கப்பட்டு மாப்பொருள் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இப்போ மாப்பொருள் பரிசோதனைக்காக பயன்படுத்தப்படும் ரசாயன பொருள் யாது? அது உங்களுக்கு தெரியுமே, இது அயோடின். ஓகே, ரைட். அடுத்தது, மாப்பொருள் பரிசோதனையின் பின்னர் ஒவ்வொரு இலையிலும் ஏற்படும் நிறமாற்றத்தை குறிப்பிடுக. ஆகவே என்னது, A இலையில என்ன நடக்கும்? அது நீங்க கீறினதை பொறுத்தது. ஆகவே A இலையில எங்களுக்கு என்னது, எந்த ஒரு நிறமாற்றத்தையும் காட்டாது. அதாவது அயோடின் கரைசல் நிறம் தான் இதுல தெரியும். என்ன இதுல பார்த்தோம்னு சொன்னால் என்ன கலர் இருக்குதோ அயோடின் கரைசலோட என்னது நீல நிறத்தை காட்டும். கரல் நீல நிறம் அல்லது ஊதா கலந்த நீளம் நீங்க எதுவும் எழுதி கொள்ள முடியும். சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம். தாவர பாகுபாடு தொடர்பான பூரணமற்ற வரைபடம் கீழே தரப்பட்டுள்ளது. ரைட். ஆகவே அதுல கேள்வியை பார்ப்போம், என்ன கேட்டிருக்கு. பொருத்தப்பாட்டு பாகுபாட்டு மட்டங்களை குறிப்பிடுவதன் மூலம் ABC பெற்றிடங்களை பூர்ணப்படுத்துக. அப்ப என்ன இருக்க போகுது? அதாவது பூக்கும் தாவரம் தந்திருக்குது. அப்ப என்னது, ராஜ்யம் என்னவா இருக்க போகுது? பிளான்டேயாக காணப்படும். ஓகே, ராஜ்யம் பிளான்டே. நான் எழுதியில பிளான்டேயா
எழுதிக் கொள்ளுங்க. பிளான்டே. ரைட் ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் என்னது ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று பூக்கும் தாவரம், மற்றது என்னது பூக்கா தாவரம். பூக்கும் தாவரம், மற்றது என்னது பூக்கா தாவரம். சில பிள்ளைகள் எழுதிக் கொள்ளுங்க ஃபுல்லா பூக்கா தாவரம். ரைட். இப்ப அடுத்த சீய பார்த்தோம்னா பூக்கும் தாவரத்தை நாங்க இத்தனை வகையா பிரிக்கலாம், ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று ஒரு வித்திலை தாவரம், மற்றது இரு வித்திலை தாவரம். ரைட். ஆகவே இது என்ன இருக்க போகுது? ஒரு வித்திலை தாவரமாக காணப்பட போகுது. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இது ராஜ்யம் பிளான்டே. அடுத்தது ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று பூக்கும் தாவரம், மற்றது பூக்கா தாவரம். பூக்கும் தாவரத்தை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று ஒரு வித்திலை, மற்றது இரு வித்திலை. சரிதானே? ரைட். அடுத்தது இதுல பார்த்தோம்னு சொன்னால் பூக்கா தாவரத்தை இது பூக்கா தாவரத்தை ரெண்டா பிரிக்கலாம். என்னது வித்துக்களை கொண்டவை, வித்துக்களை கொண்டிராத, அதாவது வித்துக்களை தோற்றுவிக்காதவை, வித்துக்களை தோற்றுவிக்க கூடியவை. ஓகே, வித்துக்களை தோற்றுவிக்கும் பூக்கா தாவரம் தான் நாங்க என்ன சொல்ல போறோம்? வித்து மூடி இலிகள் என்று சொல்லிக் கொள்ள போறோம். ஓகே, ஆனா பூக்கும் தாவரம் தான் என்னது? வித்து மூடி யுளிகள் சொல்லிக் கொள்ள போறோம். வித்து மூடி யுளி, அதாவது வித்துக்கள் பழங்களால மூடப்பட்டிருக்கு. வித்து மூடி யுளி. இது வித்து மூடி வித்துக்களை தோற்றுவிக்கிற பூக்கா தாவரம் என்னது? வித்து மூடி இலை, அதாவது வித்துக்கள் சூழலுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கும். ஆகவே இது வித்துக்களை கொண்டவை, இது வித்துக்களை கொண்டிராதவை என்று வேற வேணுமா? இதை வெட்டி கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது நெல், போகனேட்டம், செவ்வரத்தை, பைனஸ் ஆகிய தாவரங்களை பொருத்தமான இடங்களில் குறிப்பதன் மூலம் PQRS வெற்றிடங்களை பூர்ணப்படுத்துது. ரைட். அப்ப நெல் எதுக்குள்ள வரப்போகுது? நெல் வந்து ஒரு வித்திலைக்கு வந்து கொள்ளும். ஓகே, ஆகவே நெல் ஒரு வித்திலை. அதுல நீங்க Qக்கு எழுதி கொள்ளுங்க, ஒரு வித்திலைக்கு. ரைட். இதுல வந்து நெல் எழுதி. அடுத்தது போகனேட்டம். போகனேட்டம் என்னது? வித்துக்களை தோற்றுவிக்காத பூக்கா தாவரம். ஆகவே ஆர். ஓகே, வித்துக்களை தோற்றுவிக்காத என்னது? பூக்கா தாவரம். ஓகே, ரைட். அதே மாதிரி போகனேட்டம் மட்டும் பார்க்காதீங்க, மிச்ச தாவரங்களையும் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. சரிதானே? சிலாஜினில்லா, போகனேட்டம். ரைட். அவ்வாறாக ஓகே, செல்வினி அதுலயும் பார்த்து கொள்ளுங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். செவ்வரத்தை அது என்னவாக இருக்க போது? இருவித்திலை தாவரமாக காணப்படும். அடுத்தது பைனஸ் என்னது? வித்துக்களை கொண்ட பூக்கா தாவரமாக காணப்படும். ஓகே, இதுக்குள்ள வந்து கொள்ளும். சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது பார்த்துக்கொள்ளுவோம். XYZ ஆவர்த்தன அட்டவணையில் 2ஆம் ஆவர்த்தனை சேர்ந்த 3 மூலகங்கள் ஐதரசன் உருவாக்கும் பங்குட்டு வலி சேர்வையின் லூயிஸின் கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள குறியீடுகள் அவற்றின் நியம குறியீடுகள் அல்ல. இப்ப அதுல முதலாவது பார்த்துக்கொள்ளுவோம். அப்ப முதலாவது இது உங்களுக்கு படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு ஒவ்வொரு தரும் என்று உங்களுக்கு தெரியும். ரைட். முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் இது என்ன இருக்க போகுது? ஏற்கனவே பார்ட் 1லயும் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிற படத்தோட. ஆகவே இது என்ன இருக்க போகுது? அமோனியா NH3. ஓகே பிள்ளைகள், NH3 அமோனியா. இந்த கட்டமைப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் ஆரண்ட். ஓகே, அதுல என்னது? பிணைப்பில் ஈடுபடாத தனிச்சோடி இலத்திரங்கள் காணப்படுது, ஒரு சோடி. ரைட். அடுத்தது இது யாராக இருக்கும்? மீதேன் CH4. மீதேன் உயிர் வாயு. மீதேன் வாயு HCl இருக்கும். சரிதான பிள்ளைகள்? அதாவது இவர் வந்து என்னது? 7ஆம் கூட்டத்துக்குரிய ஆளாக காணப்படும். ஓகே, ஆகவே இவ்வாறாக நாங்க போட்டுக்கொள்ளலாம். ஓகே, புளோரினையும் போட்டுக்கொள்ள முடியும். சரி, இப்ப கேள்விக்கு போவேன். பின்வரும் இயல்புகளை கொண்டுள்ள XYZ என்பவற்றிலிருந்து தெரிவு செய்து அட்டவணையை பூர்ணப்படுத்துகின்ற கேட்டிருக்குது. ஆகவே பிள்ளைகள்
இதுல அணுச்சாலகத்தை உருவாக்குபவை. அப்ப அணுச்சாலகத்தை உருவாக்கக்கூடியது, அதாவது இந்த கட்டமைப்பு திருப்பி திருப்பி இணைஞ்சு என்னது வேற கட்டமைப்பை உருவாக்கக்கூடியது, பிரதிபத்தை உருவாக்கக்கூடியது எதுவாக இருக்க போது இல்ல எக்ஸ் கார்பனாக காணப்படும். ஓகே, அதாவது வைரம், காரியம் ஆகிய என்னது அணுச்சாலகம், அதாவது அது என்னது பங்கிட்டு பிணைப்புகளை கொண்ட ஒரு அணுச்சாலகமாக காணப்படும். ஓகே, சி வந்து ஓகே, அதாவது என்ன சொன்னால் கார்பன், ஓகே, கேரியமும் வைரமாக காணப்படும் கார்பன் உருவாக்கக்கூடிய அணுச்சாலகம். அதே மாதிரி அயன் சாலகம் உங்களுக்கு தெரியும். ஓகே, அயன் பிணைப்பை கொண்ட சாலத்தை உருவாக்கக்கூடியதா அது சோடியம் குளோரைட் ஏற்கனவே நீங்க படிச்சீங்க. ரைட், ஆகவே இதுல யார் போட போறீங்க, எக்ஸ் ஒய் செட் தான் போட்டுக்கொள்ள வேணும். ஆகவே எக்ஸ் போட்டுக்கொள்ளுவீங்க. சரிதானே பிள்ளைகள்? ரைட், அடுத்தது மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம் எது? ஆகவே இதுல இது என்ன எக்ஸ் கார்பனா இதா மின்னெதிர்த்தன்மை கூடினது செட்டாக இருக்கும். என்ன மின்னெதிர்த்தன்மை கூடினது செட்டாக இருக்கும். அதாவது ஆவர்த்தன மட்டமனும் வழியே இடமிருந்து வலமாக செல்லும் பொழுது ஓகே என்ன செய்யும், மின்னெதிர்த்தன்மை அதிகரித்து கொண்டு போய் எத்தனையாம் கூட்டத்துக்கு கூட 7ஆம் கூட்டத்துக்கு கூடவாக காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? ரைட், அடுத்து அதே மாதிரி மிகவும் குறைந்த முதலாம் அயனாக் சக்தி கொண்டவை எது? ரைட், அது எதுவா இருக்க போது எக்ஸ் ஆக இருக்குமே, கார்பன் தான் என்னது குறைவாக இருக்கும். அதுவும் அதே மாதிரி இடமிருந்து வலமாக செல்லும் பொழுது என்ன செய்யும், அயனாக்கு சக்தி அதிகரித்து கொண்டு போய் 8ஆம் கூட்டத்துக்கு தான் என்னது அயனாக்கு சக்தி கூடினதாக காணப்படும். ஓகே, முதலாம் கூட்டத்துக்கு தான் மின்னெதிர்த்தன்மையும் குறைவு, அயனாக்கு சக்தியும் குறைவு. அடுத்தது மும்மை பிணைப்புடனான ஈரணு மூலக்கூறை உருவாக்குபவை யாரா இருக்க போது, நான் பார்ட் 1ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன் படத்தோட, அங்க போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஆகவே யாரா இருக்க போது எங்களுக்கு நைட்ரஜனாக இருக்கு, மும்மை பிணைப்பை உருவாக்கக்கூடியது நைட்ரஜன். ஆகவே என்னது N2 வாயு. ஓகே, ஈரணு மூலக்கூறு N2. ஆகவே அவங்களுக்கு இடையில என்ன பிணைப்பு, மும்மை பிணைப்பு காணப்படும். ஆகவே வையாக இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? ரைட், அடுத்தது வையனும் மூலகம் ஆவர்த்தன அட்டவணையில் எத்தனாம் கூட்டத்தை சேர்ந்தது கேட்டிருக்குது. ஆகவே எத்தனையாம் கூட்டம் பிள்ளைகள் 5வது கூட்டமாக இருக்கும். என்ன ஓகே, ஆகவே எங்களுக்கு வை ரைட் எத்தனையாம் கூட்டம், 5ஆம் கூட்டம் என்ற படியினால்தான் எங்களுக்கு என்னது 3 இலத்திரனை மட்டுமே என்ன செய்யறாங்க பங்குறாங்க. ஏற்கனவே 5ஆம் கூட்டம் என்ற இறுதி சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரனை கண்டுபிடிச்சாலே நீங்க கண்டுபிடிச்சு கொள்ளலாம். என்ற இதுல 2, இதுல 1, இதுல 1, இதுல 1, ஆகவே 3, 3, 5ஆக இருக்கும். ஆகவே இறுதி சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரங்கள் எண்ணிக்கை கூட்டத்தை குறிக்கும். ஆகவே 5, அதோட ரோமன் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்ள வேணும். சரிதானே பிள்ளைகள்? கூட்டத்தை குறிக்கிறது. எக்ஸ் எனும் மூலகத்தின் இலத்திரன் நிலையமைப்பு. அப்ப எக்ஸ் வந்து கார்பன், ஆகவே என்னது அணுவன் 6, ஆகவே இலத்திரன் 6, ஆகவே 2,4 இருக்கும். சரி, அடுத்தது வைசட் ஆகிய மூலகங்கள் இணைந்து உருவாகிற சேர்வையின் வை என்றது யாரு, வையும் செட்டும் என்ன. ஆகவே இதுல பாத்தீங்கன்னா தெரியும் வை என்றது நைட்ரஜன், ஆகவே வலுவளவு 3. ஓகே, செட் என்றது குளோரினோ என்னவோ, அதாவது என்னது 7ஆம் கூட்டம், ஆகவே அவருக்கு வலுவளவு 1. ஆகவே எங்களுக்கு எப்படி வரப்போகுது, வை ஓகே பிள்ளைகள், வை ஓகே, வைக்கு வலுவளவு 3. ஓகே, செட்டுக்கு வெப்ப அவற்றை வலுவளவு எங்க போகுது, செட்டுக்கு வரப்போது 3. ஆனால் செட்டின் வலுவளவு யாருக்கு போகுது, வைக்கு வரப்போ 1. ஆகவே போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது செட் எச் ஆகிய அணுக்கள் இணைந்து உருவாகும் ஒற்றை பிணைப்பு. ஆகவே நாங்கள் லூயிஸின் கட்டமைப்புக்குறது எப்படிப்பட்ட இதுக்கு ஓகே பங்கிட்டு வலு பிணைப்புகளுக்கு தான் குறிக்கோம். ஆகவே என்ன வகையான பிணைப்பு, பங்கிட்டு வலு பிணைப்பாகும். என்ன பிணைப்பு, பங்கிட்டு வலு பிணைப்பு. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே பங்கிட்டு வலு சேர்வைகளுக்கு தான் நாங்க லூயிஸின் கட்டமைப்பு கூறிக்கொள்றோம். என்ன ரைட். அடுத்தது
சடின மூலகத்துக்கும் சோடியத்துக்கும் இடையே அயன் பிணைப்பு உருவாகும் விதம் பின்வருவதில் காட்டப்பட்டுள்ளது. சோடியம் அணுவின் ஏற்றத்தை உரியது. அப்ப சோடியம் என்னது? Na+ ஒரு இலத்தினை இழந்து என்னது? Na+ உருவாக்கி கொள்ளும். அடுத்தது சட் வந்து என்னது? என்னது? இறுதி சக்தி மட்டத்துல என்ன இருக்க போகுது உங்களுக்கு? ஓகே. ஆகவே எத்தனை இருக்க போகுது எங்களுக்கு? ஏற்கனவே 7 இருந்தால் ஓகே, அப்ப 7 1 2 3 4 7 7 ஏற்கனவே இருந்தது. ஆகவே ஒரு இலத்துல என்ன இங்கே இருந்து பெற்றுக்கொள்ளுது. ஆகவே அதுக்கு அதை டொட் போட்டு கொள்வோம். சரிதானே? ஆனா வந்து இதையும் நீங்க என்னது இவற்றை இதை ப்ரோசஸா மாத்திக் கொள்வோம். என்ன வித்தியாசம் காட்டுறதுக்காக. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப இது என்னவா இருக்க போகுது? சேட் குளோரின் இல்ல என்னது புளோரினாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஓகே, எத்தனை சக்தி மட்டம்? 2 சக்தி மட்டம் என்ன? ஓகே, ஆகவே 2வது ஆவர்த்தனத்துக்குரியது புளோரின். ரைட். அடுத்தது தாக்க விதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் பற்றி சோதித்து அறிவதற்காக தயாரிக்கப்பட்ட 4 காட்டப்பட்டிருக்கு. அப்ப ஃபர்ஸ்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணும், தாக்க விதத்துல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் யாருன்னு தெரிஞ்சிருக்க வேணும். ஒன்று தாக்கிகளின் மேற்பரப்பளவு, அடுத்தது செறிவு, அடுத்தது எது? ஊக்கிகள். விளங்குதா பிள்ளைகள்? ஓகே, ஆகவே என்னது? அடுத்தது வெப்பநிலை. சரிதானே? ஆகவே இந்த தாக்கு விதத்துல இந்த 4ம் செல்வாக்கு செலுத்துது என்று எங்களுக்கு தெரியும். சரிதானே? இப்ப இதுல பார்ப்போம், தாக்கத்தின் மீது பின்வரும் காரணிகள் செல்வாக்கு செலுத்தும் விதத்தை காட்டுவதற்கு பயன்படுத்த ஒழுங்கமைப்பு இதை தெரிவு செய்து எடுத்துக்க. முதலாவது தாக்கிகளின் மேற்பரப்பு. அப்ப தாக்கிகளின் மேற்பரப்பை நாங்க செக் பண்ண போறோம்டா பிள்ளைகள். தாக்க விதத்துல செல்வாக்கு செலுத்துற ஏனைய காரணிகள் மாறக்கூடாது. அப்ப நாங்க என்ன எடுக்க வேணும்? அதாவது மேற்பரப்பு துண்டாக இருக்கும் பொழுது மேற்பரப்பு குறைவாகவும், தூளாக இருக்கும் பொழுது மேற்பரப்பு கூடவாகவும் இருக்கும். ஓகே, அப்ப தூளா இருக்கைகளே நடக்கும், மேற்பரப்பு கூட தாக்கம் அடைகிற வீதம் கூடவாக இருக்கும். ஆகவே அப்ப இதுல பார்ப்போம் என்னது? ஒன்று துண்டும் தூளும் எடுக்க வேணும். அதே மாதிரி எங்களுக்கு என்னது? வெப்பநிலை மாறக்கூடாது, இது மாறல. அதே மாதிரி செறிவும் மாறக்கூடாது. ஆகவே என்ன வரும் பிள்ளைகள்? ஏயும் பியுமாக காணப்படும். இதுதானே? ஆகவே என்னது? ஏயும் பியுமாக இருக்கு. அப்ப திருப்பியும் சொல்றேன், ஒரு காரணியை நாங்க செக் பண்ணும் பொழுது ஏனைய தாக்குவிதத்துல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் மாறாம வச்சுக்கொண்டு தான் செக் பண்ண வேணும். சரிதானே? அடுத்தது தாக்கிகளின் செறிவு. அப்ப செறிவுன்னு சொல்லும் பொழுது செறிவு மட்டும்தான் மாறணும், மிச்ச காரணிகள் மாறக்கூடாது. அப்ப செறிவுன்னு சொல்லும் பொழுதுல பார்த்தோம்னு சொன்னால் இதுல 2 இது மட்டும்தான் இந்த செறிவு கூட 2 3 டெசிமீட்டர் -3. ஓகே, ஆகவே ஆனா இதுல துண்டா இருக்குது. அப்ப துண்டா இருக்கிறது இது இந்த ஃபர்ஸ்ட் ஒன். ஆகவே என்ன இருக்க போகுது? அதுல பாருங்க, இதுலயும் துண்டு இதுலயும் துண்டு. அதே மாதிரி இதுல 30°C, இதுலயும் 30°C. ஆகவே அப்ப இது வரப்போகுது உங்களுக்கு ஏயும் சியும். ஆகவே பிள்ளைகள் செறிவு மட்டும்தான் மாறணும், மிச்ச காரணிகள் மாறக்கூடாது. அடுத்தது வெப்பநிலை. சரிதானே? அப்ப வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுல வெப்பநிலை என்னது? 60°C இருக்கு, மிச்சம் எல்லாம் ஒரே 30 அப்ப என்னது? வெப்பநிலை 60. அப்ப அது மட்டும்தான் மாறணும், மிச்சம் ஒன்றும் மாறக்கூடாது. அப்ப இதுல தூள். அப்ப தூளா இருக்கிறது எது? இது. ரைட். மிச்சம் பாப்போம். செறிவு என்னது? 1 mol டெசிமீட்டர் -3. ஓகே, அப்ப இதுலயும் 1 mol டெசிமீட்டர் மைனஸ். ஆகவே என்ன வரப்போகுது? பியும் டியுமாக காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப உங்களுக்கு என்ன வரப்போகுது? பி கமா பி கமா டியாக இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்ததை பார்த்துக்கொள்வோம். ஏபிசிடி ஒழுங்கமைப்புக்கு ஓரலகு நேரத்தில் மிக குறைந்தளவு வாயுவை விடுவிக்கும் ஒழுங்கமைப்பு எது? அப்ப மிக குறைந்தளவு டேக்ல என்னது? செறிவு குறைவா இருக்கணும், வெப்பநிலை குறைவா இருக்கணும், அதே மாதிரி மற்றது என்னது? துண்டாக இருக்க வேணும். ஆகவே அப்படி வாரதா யாரு? ரைட். இது வராது. என்ன காரணம்? வெப்பநிலை கூட. இது வராது, செறிவு கூட. இது வராது, தூள். ஆகவே எது வர போது? குறைந்த அளவு இருக்கிறது எங்களுக்கு ஏ ஆக இருக்கு. சரிதான பிள்ளைகள்? ஆகவே அடுத்தது இவ்வொழுங்கமைப்பில்
பரிசோதனைகளை வெப்பநிலை தாக்கம் நடைபெறும் காலத்தினுள் மாறாம வெப்பநிலையை மாறாம அதே வெப்பநிலை பேணுவதற்காக கையாளக்கூடிய உபாயம் ஒன்றை குறிப்பிடுக. ஆகவே அப்ப நாங்க என்ன செய்து கொள்ளலாம், நீர் தொட்டியில வச்சுட்டு என்னது நாங்க அதை செய்யும் பொழுது என்னது மாறாம பேணி கொள்ள முடியும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது, உருவில் ஏபிசியினால் எல்லை உராய் விசையில் பெர்மன் மீது செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை பற்றி சோதித்தறிவதற்காக ஒழுங்கமைப்பட்ட 3 உபகரண அமைப்புகள் தரப்பட்டுள்ளன. இச்செயற்பாட்டின் போது பெறப்பட்ட அவதானிப்புகள் அருகே உள்ள அட்டவணையில் தரப்பட்டிருக்குது. ரைட். அதுல முதல்ல பார்த்துக் கொள்ளுவோம். ஃபர்ஸ்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், எல்லை உராய் விசையில செல்வாக்கு செலுத்துற காரணிகள் 2. ஒன்று ஓகே மேற்பரப்பின் தன்மை, 2வது செவ்வன் மறுதாக்கம். ஓகே, ஆகவே அப்ப அதுல பார்த்துக்கொள்வோம். முதலாவது கேள்வி. இப்ப இதுல பார்த்தோம் என்னது, ஏபிசி ஒழுங்கமைப்பில் உராவின் மீது செல்வாக்கு செலுத்தும் பின்வரும் ஒவ்வொரு காரணியை சோதித்தறிவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒழுங்கமைப்பு ஜோடியை பெறுக. ஆகவே இதுல கூடுதலாக என்னது, அந்த காரணிகளை எவ்வாறு நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்றதுக்கானது இந்த பிரச்சனையாக இருக்குது. அப்ப தொடுகை மேற்பரப்புகள் தன்மை, அப்ப தொடுகை மேற்பரப்பு தன்மையை மட்டும் சோதிக்க வேண்டும் சொன்னால் மிச்சம் மாறக்கூடாது. அதாவது திணிவு, சுபன்மதாக்கம் என்ன சம்பந்தப்பட்டிருக்கு, நிறையோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஆகவே திணிவு மாறக்கூடாது. ஆகவே இதுவா இருக்க போது ஏயும் பியும் என்ன ரெண்டு என்னது ஓகே, அதாவது ரெண்டுலயும் திணிவு மாறையில. ஆகவே மேற்பரப்பின் தன்மைன்னு சொல்லும் பொழுது இது அழுத்தம் கூடியது, ஓகே, அழுத்தம் குறைஞ்சதாக காணப்படும். ஆகவே பிள்ளைகள் ஆக என்ன வர போது உங்களுக்கு ஏ கமா பி ஆக இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்தது செவ்வன் மறுதாக்கம். அப்ப செவ்வன் மறுதாக்கத்தை நாங்க செக் பண்ண போறோம்டா பிள்ளைகள், எது திணிவு மட்டும்தான் மாறணும். ஓகே, அப்ப திணிவு மட்டும் மாறணும். ஆனால் எது, அதாவது மேற்பரப்பின் தன்மை மாறக்கூடாது. அப்ப இதுல பார்ப்போம் என்னது, அழுத்தம் குறைந்த மேற்பரப்பா இருக்குது. ஆகவே அதுலயே நாங்க அழுத்தம் குறைந்துதான் எடுத்திருக்க வேணும். ஆகவே என்னது என்று வரப்போது பியும் சியுமாக இருக்கு. சரிதானே? ஆகவே பியையும் சி என்று எடுத்துக் கொள்வீங்க. சரிதானே பிள்ளைகள்? ரைட். மேற்படி செயற்பாட்டின் முதலாவது சந்தர்ப்பத்தில் பொருட்களின் நிலவுகை தொடர்பாக விளங்கக்கூடிய, அப்ப முதலாவது சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னு சொன்னால் என்னது, ஏ ஓய்வில் இருக்குது, பி ஓய்வில் இருக்குது. ஆகவே என்னது ஓய்வில் இருக்குது. ஓகே, புறவிசை தாக்கத்து ஓய்வில் இருக்கிற பொருள் ஓய்வில் இருக்கும். ஓகே, இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் அதே சீரான வேகத்தோட இயங்கிக் கொண்டிருக்கும்னு சொல்லி படிச்ச நீங்க. ஆகவே நியூட்டன் எத்தனையாவது விதி பிள்ளைகள்? முதலாவது விதியாக இருக்கும். இதுல முதலாவது விதி நியூட்டன் எழுதி கொள்ளுங்க. ரைட். பி எனும் பொருள் அசையும் சந்தர்ப்பத்தில் தொடுகை மேற்பரப்பு என்பவற்று கிடையாது. அப்ப என்னது, பி எனும் பொருள் அசையும் சந்தர்ப்பத்துல, அதே கொஞ்சம் அசையும் சந்தர்ப்பத்துல அசையும் சந்தர்ப்பத்துல பொருள் மற்றும் தொடுகை மேற்பரப்பு தொழிற்படும் உராய் விசையானது எது, நிலையியலா எல்லையா இயக்கவியலான்னு கேட்டு. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணும், பொருள் இயங்காம இருக்கிறது நிலையியல் உராய் விசை, மட்டுமட்டாக இயங்குறதுக்கு இருக்கிற உராய் விசை எல்லை உராய் விசை. ரைட். இயங்கும் போது இருக்கிற உராய் விசை இயக்கவியல் உராய விசை. ஆகவே அசையும் சந்தர்ப்பத்தில் என்று கேட்டிருக்குது. ஆகவே என்ன வரப்போகுது, இயக்கவியல் உராய்வு விசையாக இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்தது, பி எனும் பொருள் அசையும் சந்தர்ப்பத்தில் அதன் ஆர்முடுகள் 2 மீட்டர் செகண்ட் -2 என பொருள் மீது தொழிற்படும் சமநிறவான விசையை காண்கன்னு கேட்டிருக்குது. ஆகவே பிள்ளைகள் அப்ப அதுக்கு என்ன சமன்பாடு போட்டுக்கொள்வீங்க? நியூட்டனின் 2ஆம் விதிக்கு அமைய பெற்றுக்கொள்ளப்பட்ட சமன்பாடு F சமன் ma யூஸ் பண்ணி கொள்வீங்க. ரைட். அப்ப F சமன் ma எங்களுக்கு என்ன தெரியும், F விசையா தான் கேட்டு இருக்கிறாங்க.
எம் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு 2. ஓகே, அதே மாதிரி ஆறுமுடுகள் அவங்க தந்திருக்கிறாங்க எவ்வளவு 2. ஆகவே பிள்ளைகள் என்னவா இருக்க போகுது உங்களுக்கு 4 என்னது நியூட்டனாக காணப்படும். கட்டாயம் விளக்கு போட்டுக் கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? ரைட், அடுத்ததை பார்த்துக் கொள்ளுங்க. செய்யணும் ஒழுங்கமைப்பில் இழைகள் அகற்றப்பட்ட பின்னர் பொருள் ஓய்வெடுக்கும் சந்தர்ப்பத்தில் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அச்சந்தர்ப்பத்தில் பொருள் சமநிலையில் இருப்பதற்காக தொழிற்படும் சகல விசைகளையும் அதன் பிரயோக புள்ளியும் குறித்து காட்டுக. ஆகவே எங்களுக்கு என்னவா இருக்க போகுது? ஓகே, இது சொத்தியா போயிட்டு சாரி. ஓகே, நீங்க நீட்டா குறிக்கொள்ளுங்க. அழைக்க முடியும். ரைட், ஆகவே எங்களுக்கு என்னது கீழ் நோக்கி எங்களுக்கு என்ன தாக்கும்? ஓகே, கீழ் நோக்கி நிறை தாக்கும். ஓகே, ஏஎம்ஜி உங்களுக்கு என்ன தாக்கும்? நிறம் குறிக்கொள்ளுங்க. செவ்வன் மறுதாக்கம், ஆறு தாக்கம். ஓகே, அது ரெண்டுக்கும் நடுப்புள்ளியாகத்தான் என்ன இருக்கும்? இந்த பிரயோக புள்ளி. அதை எழுதி கொள்ள வேணுமா? சரிதானே? ஆகவே சிஎனும் ஒழுங்கு அமைப்பில், ஓகே, அதாவது சி என்று ஒழுங்கு அமைப்பில் கேட்டிருக்குதாகவே 4 கிலோகிராம் நீங்க வேணும்னு சொன்னால் அதை என்ன போட்டுக்கொள்ளலாம் கீழே. ஓகே, இது எம்ஜிக்கு பதிலாக நீங்கள் என்னது திணிவு 4, புவியீர்ப்பு ஆர்முகள் 10, ஆகவே 40 நியூட்டன் என்றும் நீங்க போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இயங்காத சந்தர்ப்பத்துல ஓய்வில் இருக்கேக்கல. ஓகே, நிறை என்னது செவ்வன் மறுதாக்க சமனாக ஒரு நேர்கோட்டுல அதன் நடுப்புள்ளி செவ்வன் மறுதாக்கமாக இருக்கு. ஓகே, இயங்குற பொருள் என்றால் என்ன? 2 எக்ஸ்ட்ராவ விசைகள் குறிக்கொள்ள வேணும். ஒன்று நாங்கள் பிரயோகிக்கிற விசை, அடுத்தது உங்களுக்கு அதுக்கு எதிராக தாக்குற உராய்வு விசையாக இருக்கும். அந்த 2 விசைகள் பொதுவாக இயங்கேக்கல 4 விசைகள் குறிச்சு காட்டக்கூடிய மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ரைட், அடுத்தது புகையிரத கடவை ஒன்றில் பொருத்தப்பட்டுள்ள படலையை நோக்கி இழுக்கும் போது படலை மூடப்படுவதுடன் கீழ் நோக்கி இழுக்கேக்கல இந்த படலை மூடப்படும், விடயத்துல என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். உங்களுக்கு தெரியும் என்ன? எந்த நாளும் அவதானிக்கிறீங்க. கோளின் திணிவு புறக்கணிக்கப்பட்டது. சரிதானே? ஆகவே இழை மீது பிரயோகிக்கப்படும் விசை எஃப்பும் திரும்ப புள்ளியில் இணைக்கப்பட்ட அந்த தூரம் இதுவாக இருந்தால் விசை திருப்பத்துக்கான கோவை என்னது? விசை தர என்னது சுழற்சி புள்ளியிலிருந்து இதுக்கு என்னது செங்குத்து தூரமாக இருக்கும். ஆகவே எஃப்ஐயும் அந்த தூரத்தையும் பெருக்கும் பொழுது எங்களுக்கு எஃப் தர டி. ஓகே, விசை திருப்பம். அடுத்தது 10 கிலோகிராம் சுமையா திரும்ப புள்ளியில் ஏற்படுத்தப்படும் திருப்பம் யாது? ஆகவே எங்களுக்கு 10 கிலோகிராம் சொன்னால் எங்களுக்கு என்ன எஃப் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு? 100. ஓகே, எஃப் எஃப் இன்டு எங்களுக்கு டி எவ்வளவு? தூரம் 1 மீட்டர். ஆகவே அப்ப எங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது? விசை திருப்பம் 100 நியூட்டன் மீட்டராக இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப திருப்பியும் சொல்லிக் கொள்றேன், திணிவு 10 கிலோகிராம் தரேக்கில் அந்த விசைக்கு மாத்திரத்துக்கு புவியீர்ப்பு ஏர்முடுகள் 10ஆல நீங்கள் பெருக்கிக் கொள்றதுக்கு தான் விசை என்னது 100ஆக வந்து கொள்ளுது. ரைட், அடுத்தது பின்வரும் சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு 10 கிலோகிராம் திணிவு அதிகரிச்சால், ஓகே, இந்த 10 கிலோகிராம் திணிவு அதிகரிச்சால் எங்களுக்கு இங்க இதை என்ன செய்ய வேணும்? எப்ப அதிகரிக்க வேணும் என்ன? ஓகே, அப்ப இதை அதிகரிச்சா தான் எங்களுக்கு என்ன நடக்கும்? இது சமநிலையில இருக்கும். அதே மாதிரி நீண்ட நீளத்தை அதிகரிச்சால், இதை அதிகரிச்சால் எஃப் என்ன செய்ய வேணும்? இதை குறைக்கணும். அதாவது இஞ்சால் இருக்கிற விசை திருப்பமும் இஞ்சால இருக்கிற விசை திருப்பமும் சமனா இருந்தா தான் சமநிலையில இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இஞ்சால திணிவை கூட்டினால் விசையை கூட்ட வேணும். அதே மாதிரி நீளத்தை கூட்டினால் இது இந்த டி என்ற நீளத்தை கூட்டினால் விசையை என்ன செய்ய வேணும்? குறைக்க வேணும். அதாவது இடது பக்கம் இருக்கிற விசை திருப்பமும் வலது பக்கம் விசை திருப்பமும் சமனா இருக்கும்.